4 இன்க்ரீடியன்ட்ஸில் நல்லா ரிச்சாக க்ரீமியாக மாம்பழத்தில் ஒரு குச்சி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நல்லா இனிப்பாக இருக்கிற மாம்பழத்தை ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நல்லா தோலாக சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போடுங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரையும் போடுங்க. கொஞ்சம் மில்க் மேடு, ஃப்ரெஷ் க்ரீம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இதை பார்த்தாலே தெரியும் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வந்திருக்கும். இது அப்படியே சாப்பிடக்கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் சிலிக்கான் மோல்டு வச்சுருக்கேன். அதில் குச்சி எல்லாத்தையுமே சொருகிட்டு இதை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். என்கிட்ட சாக்லேட் பார் இருக்கிறனால நான் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். மேலே டாப்பிங்ஸாக நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டியோ ஏதாவது நட்ஸோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் சிரப் அந்த மாதிரி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம். ஃப்ரீசரில் நல்லா 2 to 3 hours அப்படியே வச்சுடுங்க. நல்லா இந்த ஐஸ் செட் ஆகிடும். இந்த டேஸ்டியான சிம்பிளான ஹோம்மேட் ஐஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.